வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கதை பார்க்க போகிறோன்னா, வாய்மூடி பேசிய ரோகிணி, முத்துவுக்கு எழுந்த சந்தேகம், மீனா சொன்ன ஃப்ளாஷ்பேக் என்ன விஷயம்ன்ற டீட்டெயிலாக பார்க்கலாம். சிறகடிக்க சீரியலில் வந்து இந்த எபிசோடில் வந்து மீனா மலேசியாவிலேருந்து வந்த தம்பதிகளுக்கு வந்து விருந்து கொடுக்க விதம் வந்து அதை சமைச்சு கொடுக்குறாங்க. அதை வந்து சுதியும் வந்து அவருடைய வந்து கதைத்தை வந்து பேசிட்டு இருக்காங்க. இது அப்போது தான் வந்து உங்களால் வந்து எப்படி இவ்வளோ வேலை செய்ய முடியுதுன்ற மாதிரி சுதி கேட்க, எங்களை போன்றவங்களாம் வந்து காலை முதல் இரவு வரை வந்து உழைச்சிட்டே பழகப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. அதற்கு வந்து சுதி இப்போ வீட்டில் ஒரு ஒரு 11th வச்சுருந்ததுனா நானே வந்து அப்படி சொல்ல வந்தேன். நான் அந்த வீட்டுக்கு வந்து வர முதல் ஒரு வேலை இருந்தாகவும் அந்த வந்த பிறகு தான் அவங்கள வந்து அத்தை நிப்பாட்டிட்டாகவும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் வந்து அதான் அத்தைக்கு சம்பளம் வாங்காத வேலைக்காரியாக மீனா இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பின் வந்து அங்கே வந்து விஜய் வந்து யாரை கேட்டு இவ்வளோ சமையல் செய்கிற அப்படின்ற மாதிரி, இது என்ன வீடா ஹோட்டல் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதற்கு வந்து முத்து வந்தது கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி டைலாக் சொல்கிறாங்க மீனா. இப்போ தான் வந்து அண்ணாமலை தன்னிடம் வந்து முத்து ஃபோன் பண்ணி சொல்லி தான் வந்து விஜயாவுக்கு சொல்கிறாரு. அதை தொடர்ந்து வந்து முத்து மலேசியா தம்பதியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவங்கள வந்து அண்ணாமலை வந்து வரவேற்காது. ஆனாலும் விஜயாவுக்கு வந்து பிடிக்காது போல் நடிக்கிறாங்க. பின்பு தான் அவங்க வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்றத அறிஞ்சு வந்து இந்த மூத்த மருமகளோட ஃபேமிலியும் மலேசியாவில் இருக்காங்க. அவங்க ரொம்ப ஒரு பெரிய கோடீஸ்வரின்ற மாதிரி ஒரு விஷயத்த அங்கே சொல்கிறாங்க. ஆனால் வந்து ரோகிணி வந்து வெளியே போனால் மாட்டிக்குவோன்ற மாதிரி வாயை திறக்கக்கூடாதுன்ற மாதிரி வாயில் ஒரு பஞ்சை வச்சுக்கிட்டு வெளியே வராங்க. அவங்க வந்ததும் தனக்கு வந்து சரியான ஒரு பல்வலின்ற மாதிரி ஆக்ஷன் போட்டு டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போது தான் நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி ரோகிணியோட வந்து சுற்றி போகிறாங்க. இதை பார்த்த முத்து வந்து சந்தேகப்பட்டு, இதான் இந்த எபிசோடு. கண்டிப்பாக இது வந்து எப்படி நம்மளுக்கு ஒரு மாதிரி ட்விஸ்ட்டாக கொண்டு போகிறாங்களா இல்லை சஸ்பென்ஸாக காட்டுறாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.